கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். ஒரு நாயகன் ஊற வைக்கிறான், ஊரார்களின் இதயமாகிறான். இது வேற மாதிரி இருக்கே. இது குழம்பு மாதிரி, குழம்பு வந்து அதுவா வரணும், இது நம்மளா வர வைக்கிற மாதிரி இருக்கே. அது என்ன பண்ண சொல்ற? சாப்பிட்டு பாரு. வந்தோடனே நமக்குள்ளே பண்ற பத்தி அப்படியே வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்ன இது? நான் கண்டுபிடியும் பார்ப்போம். மீன் குழம்பா? ரொம்ப புண்படுத்துறாங்க. மீன் குழம்பா? மீன் சாப்பிட்டு தானே இங்க வந்திருப்ப. இல்ல அதான், இது என்ன குழம்பு? மீன் குழம்பு தானே. நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி? இங்க வாடா, இவனை கொடுங்க. நாகர்கோயில இருந்து நாட்டுக்கோழி நக்கிறது ஸ்பெஷலிஸ்ட். இது எப்படி என்ன மாதிரி டேஸ்டா இருக்கு நீ சொல்றா? மீன் கறி, மீன் கறி. ஏன் அப்படி உசுர வாங்குற? மீனுங்கிறீங்க. மீன் கறி பண்ணிட்டா மீன் தாயா சொல்லுவாங்க, அப்புறம் நான் மானு நான் சொல்லுவாங்க. இது மீன் நான் பரவாயில்ல. நாகர்கோயில் 470 கிலோமீட்டர் வந்து நக்கி சொல்றான். அவன் சொன்னா மீன் கரும்பா இல்ல சொல்லியா? நான் கண்டுபிடிச்சேன் மீன் குழம்பு, இவரு மீன் குழம்பு. ரொம்ப நறுப்பு இல்லாம கொடுப்பா. எப்பா ஊதிதா. என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க? மீன் குழம்பு பொய்யா சொல்றேன். என்னடா கோழி உள்ள இருக்கு மீன் குழம்புன்றீங்க? வேற லெவல் மாப்ள. இதுதான் ஹைலைட். கோழி வச்சு எப்படி மீன் குழம்பு பண்ண முடியும்? You are such a legend. That's why you got the title in Big Boss, bro. வாங்க. இது மீன் குழம்பா? நீங்க கூட இருந்து பார்த்தவர். ஏய் எப்படி இருக்கு? தமிழா இருக்குடே. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். நாட்டு கோழியை வைத்து மீன் குழம்பு செய்த ஒரே இளைஞன் ராஜு. சலிச்சு போன ஸ்மெல் வருது. என்ன ஸ்மெல்லு? என்ன போல போடுறீங்க? ஹலோ, கஞ்சா கருப்பனை இங்க ஒருத்தன் மீன் குழம்பு வைக்கிறான், நல்லா